ஒரு நீதிபதி மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் எதனால தீர்ப்பு எழுதிய பேனா முனையை உடைக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ சாத்தான்குளம் லாக்அப் கேஸ்ல பாத்தீங்கன்னா 9 காவலர்களுக்கு இரட்டை மரண தண்டனை அப்படின்றது நீதிபதி கொடுத்திருக்காரு. அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை வாசிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேனாவோட முனையை உடைச்சு போட்டுப்பாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு சட்டத்துக்குமே ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கின்ற அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆனா தனி ஒரு மனிதன் வாழக்கூடிய இந்த நாட்டில் அவனோட அடிப்படை உரிமையை பறிக்கப்படும் பொழுது கண்டிப்பா ஒரு சில தண்டனைகள் வழங்கலாம் அப்படின்றது நம்மளோட சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க, ஐபிசி செக்ஷன்லயும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த குற்றம் நிரூபணமானதுக்கு அப்புறம் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்றது விதிக்கிறாங்க அப்படின்னா கடைசியா அந்த பேனாவில் விதிக்கப்பட்ட மரண தண்டனை அதுவா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு உயிரை அந்த பேனா எடுத்திருக்கு, அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதற்கப்புறம் அந்த பேனாவால வேற எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேனாவோட முனையை உடைச்சு போடுறாங்க. அதே மாதிரி இந்த பேனாவோட முனையை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐபிசி செக்ஷனையும் நம்மளுக்கு சொல்ல, எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனுமே நம்மளுக்கு அதற்கு இடம் அப்படின்றது கிடையாது.